வணக்கம். சின்னக்குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கடிதம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க தலைவர் எழுதியிருக்காரு. குடும்பத் தலைவர் ஸ்ரீ அன்னையை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பின் என் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. சிறு பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டாலும் உடனடியாக தீர்ந்து விடுகிறது. இல்லை, எழுத வேண்டும் கடிதம், அதாவது அன்பர்கள் கடிதம் ஸ்ரீ கர்மயோகி ஐயா புத்தகத்தில் தான் இந்த கடிதம் வந்திருக்கு. அவங்களுக்கு எழுதும்போது பேப்பரே பத்தாதுன்றாரு. அவ்வளோ நடத்தி கொடுத்துருக்காங்களாம் ஸ்ரீ அன்னை. அதை பற்றி தான் அவர் சொல்லையே வார்த்தை இல்லை, எழுதவும் எழுத்துக்கள் பத்தாதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 15 வருடங்களுக்கு முன்பே நாங்கள் 5 ஏக்கர் நிலம் வாங்கினோம். அந்த அன்பர் சொல்கிறாரு. 10 மாதம் முந்தி வரை அந்த நிலத்திலிருந்து மொத்தமாக 15 மூட்டை நெல் அறுவடை செஞ்சிருக்காங்க. நல்ல நிலம் இல்லை என்று கூறிவிட்டார்கள். என் கணவர் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அவங்களோட கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு 2 வருடமாக நின்று விட்டார். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு அவர் வந்துட்டார் குடும்பத்தோட. குடும்பத்தில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை, ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டோம். உங்களுக்கு இது போல் எழுதியதும் விவசாயம் செய்யலாமே என்று பதில் வந்தது. அதாவது அந்த அன்பர் கர்மயோகிக்கு எழுதியிருக்காங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம், எங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் உண்டு, அந்த நிலம் விவசாயத்துக்கு ஏற்றதாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சேன், வேலையும் விட்டுட்டு நான் என் குடும்பத்தோடு நான் ஒன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம், இந்த சூழ்நிலை எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை தாயாகவும் தந்தையாகவும் நினச்சி அவங்க வேண்டிக்கிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட பதில் வருது, விவசாயம் செய்யலாமே என்று. அதனை தெய்வ வாக்காக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படங்களை பம்பு செட்டு அறையில் வைத்து வணங்கி பம்பு செட்டை ரிப்பேர் செய்தார்கள். அதையும் சரி பண்ணிட்டாங்க. 5 ஏக்கர் நிலத்தை பயிர் செய்து அறுவடையும் செஞ்சிட்டாங்க. என்ன ஆச்சரியம், 15 மூட்டை விளையாத நிலத்தில் 85 மூட்டை நெல் அறுவடை செய்தார்கள். உண்மைதானங்க. இது விவசாயத்துக்கே லாய்க்கு இல்லாத இடம்னு சொன்ன பிறகு அதே நிலத்தில் பம்பு செட்டில் போய் மதர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை வச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. விவசாயம் செய்கிறாங்க, அறுவடை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு 15 மூட்டை நெல்லுக்கு பதிலாக அவங்களுக்கு அபரிமிதமாக 80 மூட்டைக்கு மேலே அவங்க அறுவடை செய்கிறாங்க. 85 மூட்டைகள் நெல் அறுவடை செய்தார்கள். எல்லாம் ஸ்ரீ அன்னை அருள்தான். நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. உண்மைதான், அறுவடைக்கே லாய்க்கு இல்லை இந்த இடம்னு சொன்ன பிறகு அதில் துணிஞ்சு தெய்வ வாக்கா எடுத்து அவங்க விவசாயம் செஞ்சாங்க, பலன் அனுபவிச்சாங்க. நம்பிக்கை தான், நம்பிக்கையோடு செஞ்சாங்க, அவங்களுக்கு கிடைச்சது லாபம். வானம் பொய்கின்ற ஊரில் உதவாத நிலம் என்ற பெயர் பெற்ற நிலத்தில் ஸ்ரீ அன்னையின் அருட்பாவையால் கணத்தில் அது பொன் விளையும் பூமியாக மாறியது. கிணற்றில் வற்றாத ஜீவன் நதி போல் தண்ணீர் கிடைக்கின்றது. விவசாய குடும்பத்தினர் பூரணமான ஈடுபாட்டை நிலத்தில் கொள்ளும் போது, அதாவது நிலத்தில் ஈடுபடும் பொழுது ஸ்ரீ அன்னையின் கருணை வியப்பான விளைச்சலை தருகிறது. வறண்ட வாழ்விலும் ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்து வரும்போது அவர் கருணை கங்கையாய் பாய்ந்து வாழ்வை வளப்படுத்துகின்றது. இதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை சொல்லி அந்த அன்பர் எழுதியிருக்காங்க. இப்படிதான் நிறைய அன்பர்களுடைய வாழ்க்கையில ஸ்ரீ அன்னை அபரிமிதமான அருளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க.
ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை உண்மையாக நம்பிக்கையாக பிரார்த்தனை செய்கிற அத்தனை அன்பர்களுக்கும் இந்த ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் கிடைக்கப்பெற்ற அருள் ஏராளம் என்று தான் சொல்லப்படுகின்றது. கண்டிப்பாக அன்பர்கள் வாழ்க்கையில் அவங்க பிரார்த்தனையை வச்சுக்கிட்டே வாங்க, மனம் மட்டும் தளர விடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையும் கூடிய விரைவில் கைகூடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.